ஸ்டார்ட் ஐபிஎல் 2024 சீசனோட 46th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா சென்னையில் இருக்கிற எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் பிரகாரம் ஏப்ரல் 28 அதாவது சண்டே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 8 மேட்ச்ல 5 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் 8 மேட்ச்ல 4 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிளில் 6th பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியில் இந்த ரெண்டு டீமும் 21 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் 15 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வெறும் 6 முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த மேட்ச் நடக்க போகிற சென்னையில் இருக்கிற எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமும் 4 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதில் விளையாடின 4 முறையுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஃபேவரட்ஸ் பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் தான் இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னையில் இருக்கிற எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமோட பிச்சை பற்றி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். எந்த பிச்சு முழுக்க ஸ்பின்னிங்க்கு ரொம்பவே சூப்பர் ஃப்ரெண்ட்லி ஃபிட்ஸாக இருந்துட்டு வருது. பட் இப்போ நடக்கிற டாடா ஐபிஎல் 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸுக்குமே கொஞ்சம் அசிஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிச்சாக தான் இருந்துட்டு வருது சென்னையில் இருக்கிற எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் நம்ம எஸ்எல் ஆர் ஜிஎல் எது விளையாடினாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் மற்றும் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் அதிகமாக பிக் பண்ணிட்டா கண்டிப்பாக நல்லா ஏர்னிங்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கட்டர்ஸ் போடக்கூடிய பேசஸை நம்ம பிக் பண்ணால் நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் 134 T20 டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடும் டீம் 70 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. செகண்ட் பேட்டிங் விளையாடும் டீம் 62 முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா இந்த டீம் கேப்டன் டாஸ் வெற்றி பெற்றவரோ அவர் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ரிஃபர் பண்ணார்னா கண்டிப்பாக அந்த டீம் வெற்றி பெறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் பற்றி பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்பிறங்குவாங்க. இதுக்கப்புறம் ஈடன் மார்க்கர், ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, அப்துல் சமாத், ஷபாஷ் அகமது, பேட் கம்மன்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே மற்றும் டி நட்ராஜன். இந்த 11 பிளேயர் எஸ்ஆர்எச் டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் நம்ம சிஎஸ்கே டீம் பற்றி பார்த்தோம்னா அஜிங்கே ரஹானே மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்பிறங்குவாங்க. இதுக்கப்புறம் டேரல் மிச்சல், மொயின் அலி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, தீபக் சஹார், துஷார் தேஷ்பாண்டே, முஸ்டபிசுர் ரஹ்மான் மற்றும் மகேஷ் பத்திரானா இந்த 11 பேர் தான் சிஎஸ்கே டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் பற்றி பார்த்தோம்னா அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக இருக்கிற அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட் 2 பேருமே சூப்பரான ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற காரணத்தில் நம்ம இவங்க 2 பேரும் தாராளமாக போத் எஸ்என்ஜியில் பொறுத்த பண்ணிக்கலாம். ஜிஎல் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனில் டிராவிஸ் ஹெட்டை கேப்டன் ஆகும், அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டன் ஆகுமே நம்ம தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க டீமோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்கிற ஹென்ரிச் கிளாசனுமே சூப்பரான ஃபார்மில் தான் இருந்துட்டு வராரு. ஸோ அதனால் 3 மெம்பர் கான்டெஸ்ட்டில் ஒரு பிக் பண்ணிவிட்டு கேப்டன் ரோலையும் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைடில் வந்தீங்கன்னா ஈடன் மார்க்கரமாக பிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பவுலிங் சைடில் வந்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டே மற்றும் நட்ராஜனை தாராளமாக போத் எஸ்எல் ஜிஎல் கான்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கோங்க. ஜிஎல் கான்டெஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டில் நட்ராஜனை கேப்டனாகவே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இதே போல் சிஎஸ்கே டீம் பற்றி பார்த்தோம்னா அவங்க டீமோட கேப்டனாக இருக்கிற ருத்ராஜ் கெய்க்வாட் வேறு லெவல் ஃபார்மில் தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் தாராளமாக போத் எஸ்எல் ஜிஎல் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாடை பிக் பண்ணிக்கலாம். 3 மெம்பர் கான்டெஸ்ட்டில் இவருக்கு தாராளமாக விசி ரோலை கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா அவங்க டீமோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்கிற சிவம் துபேவை நம்ம தாராளமாக பிக் பண்ணிக்கிட்டு ஜிஎல் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனில் அவருக்கு கேப்டன் ரோலே கொடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரவுண்டர் சைடில் ரவீந்திர ஜடேஜாவை பிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பவுலிங் சைடில் முஸ்டபிசுர் ரஹ்மான் மற்றும் மகேஷ் பத்திரானாவை பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த சென்னை பிச் ஐடியலாக முஸ்டபிசுர் ரஹ்மானுக்கு ரொம்பவே சூட் ஆகும். பிகாஸ் அவர்கிட்ட நிறைய கட்டர்ஸ் பவுலிங் இருக்கிறதால ஏதாச்சும் ஒரு ஜிஎல் காம்பினேஷனில் முஸ்டபிசுர் ரஹ்மானை கேப்டனாகவும் மக்தீஷா பத்திரானாவும் விஜியாவுமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஏர்னிங்ஸ் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு ஸ்லைடில் ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த 2 டாப் டீம்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸை வச்சு தான் நான் வந்து ஷோகேஸ் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான டீம்ஸ் வேணும்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்மளோட டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப்டர் டாஸ் நான் ப்ளே பண்ண போகிற 2 எஸ்எல் டீம்ஸ் எல்லாமே நான் டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் டெலகிராமில் வந்து நீங்களும் ஒன் ஆஃப் தி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து என்ன ஆகுது, இப்போ வந்து கொஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போகிற டாடா ஐபிஎல் 2024 சீசனோட 46th மேட்ச்சில் முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த 2 டீமில் எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.